மாறக்கூடிய ஒரு முறையை பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் இந்த உலகத்திலே களிமா சொன்னவர்கள். அல்லாஹ் நம்மை முஸ்லிமாக படைத்திருக்கின்றான். அல்லாஹ் நபியுடைய சாச்சாவுக்கு கொடுக்காத அந்த பாக்கியம் அபூ தாலிபுக்கு நபி அவர்கள் களிமா சொல்லுகின்றார்கள். களிமா கிடைக்கவில்லை என்பானவர்களே. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அழைக்கின்றார்கள். யா புனைய இர்கப் மஅனா வலா தகும் மஅல் காஃபிரீன். என்னருமை மகனே, எங்களோடு வந்து இந்த கப்பலிலே ஏறிக்கொள், நீ காஃபிர்களோடு மாறிவிடாதே. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியுடைய மகனுக்கு கொடுக்காத பாக்கியம், நபியருடைய சாச்சாக்கு கொடுக்காத பாக்கியம் அல்லாஹ் தஆலா நம்மை முஸ்லிமாக படைத்திருக்கின்றானா? இந்த உலகத்திலே களிமா சொன்னவர்களாக அல்லாஹ் வாழ வைத்திருக்கின்றானா? அதற்கு நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய நன்றி என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, இறைவனுக்கு நன்றி உள்ள அடியார்களாக மாற வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே என்னென்ன கடமைகளை எங்களுக்கு சுமத்தி இருக்கின்றானோ அவைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். எனவேதான் அல்லாஹ் சொல்லுகின்றான், யாரெல்லாம் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி அதிலே உறுதியாக இருக்கின்றார்களோ, ஆண்களும் தான் பெண்களும் தான், அந்த மரண கட்டத்திலே, அந்த சக்கராத்துடைய நிலைமையிலே நம்முடைய உயிரெல்லாம் அந்த தொண்டை குழிய அடைகின்ற நேரம், அன்புள்ளவர்களே, மலக்குமார்கள் எங்களுக்கு அந்த இடத்தில் இறங்கி அல்லாஹ் தஆலா அந்த மலக்குமார்கள் மூலமாக சுபசோபனம் சொல்ல வைப்பான். நம்முடைய இலக்கு என்ன தெரியுமா? நாம் மரண கட்டத்திலே அந்த மலக்குமார்கள் வருவார்களா அல்லது ஷைத்தான் வருவானா? மலக்குமார்கள் வருவார்களா அல்லது ஷைத்தானுடைய அந்த மிகப்பெரிய சூழ்ச்சிக்குள் மாட்டிக்கொள்வோமா என்று அன்பானவர்களே, இந்த உலகத்திலே பயந்து பயந்து வாழ வேண்டும். அந்த மலக்குமார்கள் வந்து அந்த மனிதருக்கு சொல்லக்கூடிய நன்மாராயம் என்ன? தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னah. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். சாதாரணமான ஒரு நிகழ்வல்ல அன்பானவர்களே. யாரும் அந்த நிலைமையை அடைய முடியாது, அடைந்தவர்கள் திரும்பி விட முடியாது. அப்படியான ஒரு கட்டம் தான் அந்த சக்கராத்துடைய அந்த மரண வேளை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த நேரத்திலே நமக்கெல்லாம் அல்லாஹ் மலக்குமார்களை அனுப்பி அந்த நன்மாராயம் சொல்ல வேண்டுமா? அன்பானவர்களே, அன்புள்ள வாலிபர்களே, அன்புள்ள வாலிப பெண்களே, மேலான பெரியார்களே, சகோதரிகளே, இந்த மார்க்கத்திலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். ரமதானிலே என்னென்ன அமல்களை எல்லாம் நாங்கள் கூட்டி செய்தோமோ, அதிகரித்து செய்தோமோ, அன்பானவர்களே, ஏனைய 11 மாதங்களுக்கும் அந்த ரமதானிலே நாம் செய்த அமல்கள் எங்களுக்கு உந்து சக்தியாக அமைய வேண்டும், எங்களுக்கு உற்சாகமாக இருக்க வேண்டும், எங்களை நன்மைகள் பக்கம் அதிகமாக்க வேண்டும். எனவே அன்பானவர்களே, அந்த அமல்களுக்கு நாம் விடுமுறை கொடுத்து விடக்கூடாது. எனவே ரமதானில் பெற்ற பயிற்சிகள், ரமதானில் பெற்ற தக்வா, இறையச்சம் நம்முடைய மரணம் வரைக்கும் அன்பானவர்களே அது இருக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, பெருநாளுடைய தினம் என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குரிய தினம். அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பரீட்சைக்கு பின்னால் நமக்கு தந்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நாள். மார்க்கத்தில் ஒவ்வொரு விடயத்தையும் எடுத்து பாருங்கள். சோதனைகளுக்கு பின்னால் தான் அல்லாஹ் தஆலா, கஷ்டத்துக்கு பின்னால் தான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இப்படியான நல்ல காரியங்களை தருவான். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. எனவே இந்த பெருநாளுடைய நாள் என்பது சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும், சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். அன்புள்ளவர்களே, மிக முக்கியமாக உறவுகளுக்கு மத்தியிலே நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் பேசாமல் கதைக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றார்களோ, அன்புள்ளவர்களே, பெருநாளுடைய தினம் எல்லா மனக்கசப்புகளையும் தூக்கி எறிந்து விட்டு, எல்லா கரைகளையும் தூக்கி எறிந்து விட்டு, அன்புள்ளவர்களே, நான் அல்லாஹ்வுடைய அடியான், நான் நாளை மறுமையிலே நான் சுவர்க்கத்திலே இருக்க வேண்டும், நான் நரகம் போய்விடக் கூடாது என்று யாரெல்லாம் நினைக்கின்றார்களோ, அன்பானவர்களே, அவர்கள் கதைக்காதவர்களோடு கதைக்க வேண்டும். அன்பானவர்களே, பிள்ளைகளோடு பேசாத பெற்றோர்கள், பெற்றோர்களோடு பேசாத பிள்ளைகள், கணவனோடு பேசாத மனைவி, மனைவியோடு பேசாத கணவன், சகோதரர்களோடு பேசாத சகோதரர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாம் இந்த விடயத்திலே மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். உறவுகள் மிக முக்கியமானவர்கள். உறவுகள் நாம் சரியாக பேணவில்லை என்றால் அன்பானவர்களே மிகப்பெரிய கஷ்டமாகிவிடும். எனவே நாம் அவர்களை மன்னித்து, அவர்களுக்கு இரக்கம் காட்டி, அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவருடைய சகோதரர்கள் சிறிய வயதிலே கிணற்றுக்குள் கொண்டு போடுகின்றார்கள். எப்படியான சோதனை! ஒவ்வொரு கட்டத்திலும் சோதனைகளை அனுபவித்து
அரவணைத்து அல்லாஹ்வின் நல்லடியார்களே கடைசியிலேயே தெரிய வருகிறது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்கள் அவர்களிடத்திலே வருகின்றார்கள். அன்பானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிந்து விடுகின்றது இவர்கள் தான் என்னுடைய சகோதரர்கள். அந்த சகோதரர்களுக்கு தெரிந்து விடுகின்றது இவரைத்தான் நாங்கள் கிணற்றுக்குள் தூக்கி வீசினோம். அன்பானவர்களே, அந்த நேரத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? அவர்கள் பழிக்கு பழி வாங்கவில்லை. அவர்கள் என்னை சிறிய வயதிலே தூக்கி எறிந்தார்கள், கிணற்றுக்குள் தள்ளினார்கள். அன்பானவர்களே, அவர்களை கடிந்து கொள்ளவில்லை. சொன்னார்கள், காலலா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம், இன்று பழிக்கு பழி வாங்குவதில்லை, அல்லாஹு தஆலா மன்னிப்பான், அவன் இரக்கம் காட்டுவான் என்று. அன்பானவர்களை, மிகப்பெரிய மிக முக்கியமான ஒரு மன்னிப்பை அந்த இடத்திலே கடைபிடித்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி நாம் சொல்லக்கூடிய விடயம் என்ன? நான் மரணித்தால் கூட என்னுடைய மையத்துக்கு கூட வந்துடாது என்று. அன்பானவர்களே, சாதாரணமான சில்லறை பிரச்சனைக்காக வேண்டி, அற்ப பிரச்சனைகளுக்காக வேண்டி நமக்கு மத்தியிலே நாள் கணக்கிலே வருடக்கணக்கிலே பேசாமல் இருக்கக்கூடிய உறவுகள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அந்த பெருநாள் உறவுகளை சேர்க்கின்ற, உறவுகளோடு கதைக்கின்ற, உறவுகளோடு குதூகலமாக இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பெருநாளாக இருக்கிறது. எனவே நாம் அந்த பெருநாளை அவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, எனவே இந்த பெருநாளுடைய தினம் இருக்கிறதே வணக்கத்துக்குரிய பெருநாளாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எனவே ஹராத்துக்குரிய பாவகரமான பெருநாளாக மாற்றிவிடக் கூடாது. மார்க்கம் ஹலாலானவைகளை எங்களுக்கு ஆகமாக்கின்றது, கெட்டவைகளை தடுக்கின்றது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கம் எங்களுக்கு எதையெல்லாம் சொல்லி இருக்கின்றதோ அதையெல்லாம் செய்ய வேண்டும். வீண் விரயம் கூடாது. குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் செய்ய வேண்டாம்.